So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 19th December 2025. The first article related to the India-Russia logistics agreement, that is reciprocal exchange logistics agreement. Logistic agreement we have signed first with USA, that is called as Logistic Exchange LMOA agreement, a memorandum of agreement. So in the agreement so logistic exchange nalla therinjukonga, there will be military bases and ports irukum rendu countries kume. For example, India and Russia is going to sign. அப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யா கிட்டேயும் நிறைய பேசஸ் இருக்கும். இந்தியாவுக்கு ஓவர்சீஸ் பேஸ் இருக்குது, சபாங் போர்ட், அப்புறம் வி ஹவ் ஸ்டடிட் ரீசென்ட்லி துகும் போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய பேசஸ், நேவல் பேசஸ் நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி வி ஹேவிங் சாங்கி போர்ட் ஆல்சோ. இந்த மாதிரி போர்ட்ஸ், அது மாதிரி இந்தியா மெயின்லேண்ட்லேயே வி ஹேவிங் லாட் ஆஃப் போர்ட்ஸ். இப்போ ரஷ்யன் ஷிப் வந்து நம்ம பக்கத்தில் வருது. அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியராக இருக்கலாம், அவங்களோட மிலிட்ரி நேவல் ஹெலிகாப்டர்ஸாக இருக்கலாம், இல்லை விமான கப்பல்களாக இருக்கலாம், சாரி ஏர்க்ராஃப்ட், ஸோ ஏர்க்ராஃப்ட் அட்டாக் பண்ணக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸாக இருக்கலாம், இல்லை விமானங்களாக இருக்கலாம். இப்போ மிலிட்ரி ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ இந்த பக்கம் வரும்போது, இந்தியன் ஓஷன் ஏரியாவில் வரும்போது அவங்களுக்கு விமானங்கள் பழுதாகலாம், இல்லைன்னா ஃபியூவல் காலி ஆகலாம், இல்லைன்னா நேவல் ஐஎன்எஸ், சாரி நம்ம ஷிப் மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஷிப் வார்ஷிப்ஸோட பழுதுகள் ஏற்படலாம். அப்புறம் ரோந்து பணியில் ஈடுபடும்போது சப்மரைன்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த டைம் பீரியடில் தே கேன் மேக் போர்ட்டுகால்னா நம்ம போர்ட்டில் வந்து அவங்க ஹால்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், லாஜிஸ்டிக் சப்போர்ட், அவங்க வீரர்கள் தங்குறதுக்கு அவங்களுக்கான எல்லா இதுவுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். தேர் வில் பி அ சார்ட். அதில் வந்து நம்ம அக்கௌண்டன்ஸும் மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ரஷ்யா கூட நம்ம வந்து என்னென்ன அவங்களுக்கு கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே மெயின்டைன் பண்ணோம். அதே போல் இந்தியன் ஷிப் வந்து இப்போது ரஷ்யா பக்கத்தில் போகும்போது நமக்கு பழுது ஏற்பட்டாலும் இந்திய விமானங்கள், இந்தியாவோட போர் விமானங்கள், நார்மல் சிவிலியன் கிடையாது, போர் விமானங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் எஸ்ஓஎஸ் தேவைப்படுது அப்படின்றப்போ மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், லாஜிஸ்டிக் சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுது, மெக்கானிக்ஸ் வேணும் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னா அது எல்லாமே ரஷ்யா கொடுக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுவாங்க. இப்போ இதில் இப்போ எக்ஸாம்பிள் 100 crore நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ரஷ்யா வந்து 95 crore தான் பயன்படுத்தியிருக்காங்க நம்மளோட பேசஸ் அப்படின்னா we need to pay 5 crore. அது மட்டும்தான், ரிமைனிங் பேலன்ஸை மட்டும் தான் பே பண்ணணும். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட்னா என்னன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட்ன்றது ரெண்டு கண்ட்ரிஸும் அவங்க பேசஸை வந்து பயன்படுத்திக்க முடியும். பட் வாருக்கு மட்டும் பயன்படுத்த முடியாது. ஒத்திகை நடக்குது, HADR ஆப்ரேஷன், இப்போ ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ், டிசாஸ்டர் ரிலீஃப், இப்போ ஸ்ரீலங்கா கூட நம்ம பண்ணோம். சப்போஸ் நம்ம பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் பண்ணுறோம், அது பக்கத்தில் ரஷ்யன் நேவல் பேஸ் இருக்குது, அங்கே நம்ம போகக்கூடிய கப்பல்கள் வந்து எண்ணெய் நிரப்புறதுக்கு, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரஷ்யாவோட பேஸஸை வந்து பயன்படுத்தி முடியும். அது மாதிரி எக்ஸசைஸ் வி ஆர் கண்டக்டிங் இந்த எக்ஸசைஸுக்கும் அவங்களோட பேஸஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தட் மியூச்சுவல், இது ரெண்டு சைட்லேருந்தே பண்ணுறது. இந்த போர்ட் கால் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அதர் மியூச்சுவல் கன்சர்ன் பேசிஸில் வேறு ஏதாச்சும் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றப்போ அதுவும் அவைலபிள். ஸோ இப்போ ரஷ்யன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்தப்போ சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட். இது சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஃபியூவலிங் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ், அப்புறம் ஆர்டிக் ஆக்சஸ். நமக்கு வந்து ஆர்டிக் இருக்கு இல்லையா, ஆர்டிக் ஏரியாஸை வந்து அவங்க நிறைய ஏரியாஸ் அவங்க கண்ட்ரோலில் வருது ரஷ்யாவுக்கு மேலே. ஸோ அந்த பகுதியில் நமக்கு பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, தட் இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டேஷன் வி ஹேவிங். ஸோ அந்த ஸ்டேஷன்ஸுக்கு ஆக்சஸ் நம்ம போகும்போது விஞ்ஞானிகள் போகிறாங்க, சேலர்ஸ் போகிறாங்க, ஸோ எக்ஸ்பெடிஷன் பண்ணுறோம். ஸோ அதில் ஏதாச்சும் அவங்களுக்கு தேவைப்படுற பட்சம் ரஷ்யா வில் ஹெல்ப். நான் அவங்களோட பேஸஸில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்தியாவுக்கு மொத்தம் இதில் 40 பேசஸ் ஆஃப் ரஷ்யா கேன் பி யூஸ்ட். ஏன்னா 40 பேசஸ்க்கு மேலே அவங்க வச்சுருக்காங்க. இன்ட்ராப்பரபிலிட்டி, ஆக்சஸ் டு ஆர்டிக், சயின்டிஃபிக் மிஷன்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி ரஷ்யாவுக்கு இந்தியன் ஓஷன் ஏரியாவில், இப்போ US தான் இந்தியன் ஓஷன் ஏரியாலையும் சைனாவும் தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்புறம் இந்தியா. ஸோ ரஷ்யாவும் இனி இந்தியன் ஓஷன் ஏரியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு ஃபியூவல் கொடுக்குற இந்த மாதிரி அந்த சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். சரியா? ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸை இங்கே அதிகப்படுத்தும். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வி சைன்ட் வித் USA.
இப்போ எந்த கண்ட்ரியெல்லாம் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜப்பான், யூகே, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ். 2016 தான் இதை ஆரம்பித்தோம். 2+2 டயலாக் ஆரம்பிக்கும் போது சவுத் கொரியா, வியட்நாம், யூஎஸ்ஏ, ஜப்பான், யூகே, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், சவுத் கொரியா, வியட்நாம், இந்த கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரஷ்யா கூட பண்ணியிருக்கோம். The next article related to the India-Oman relationship. India-Oman கூட நம்ம பண்ணக்கூடிய செப்பா அக்ரிமெண்ட் ஆல்ரெடி இந்தியா-ஒமான் ரிலேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். செப்பா அக்ரிமெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது இது சைன் பண்ணப்பட்டதுனால இதில் என்னென்ன சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ செப்பா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், FTA. Gulf Cooperation countries. There are Gulf Cooperation countries, UAE, Saudi Arabia, Bahrain, அப்புறம் குவைத், அப்புறம் கத்தார், ஒமன். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஜிசிசி கண்ட்ரிஸ்னு பேர். இதில் 2 கண்ட்ரிஸ் கூட இப்போ நம்ம செப்பா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம். தட் இஸ் UAE கூட 2022 வி சைன்ட். அது மாதிரி இப்போ 2025 ஒமான் கூட பண்ணியிருக்கோம். அப்போது இதோட தாட் என்ன அப்படின்னா நம்ம வந்து டைவர்சிஃபைங் அவர் ட்ரேட். இப்போ யூஎஸ்ஐ நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட தான் அதிகமாக ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தோம், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வி ஆர் கோயிங் இன் டு தி மிடில் ஈஸ்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக நம்மளோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் அதிகம். இப்போ ஒமன் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒமனும் இந்தியாவோட ட்ரேட்னா 10 பில்லியனுக்கு பக்கத்தில் பண்ணுறோம். அதில் 6.54 வந்து அவங்க நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் வி ஆர் இம்போர்ட்டிங். அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போகிறது வந்து 4.5 வருது. ஈவன் தோ இட் வில் ஹெல்ப்ஃபுல். 99% of our product will go without any duty. டேரிஃப் இல்லாமல் போகும். தட் இஸ் ஜீரோ டியூட்டியில் ஒமனுக்குள்ளாடி போகும் 99% of our products. So I will tell. Okay, ஸோ ஒமன் கூட நம்ம பண்ணக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ஸ் செப்பாவை பொறுத்த வரைக்கும் கூட்ஸ், சர்வீசஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். That's about this part. And then ஒமன் கூட நம்மளோட ஜீரோ டியூட்டி 99% ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது ஃப்ரீயாக. அது மாதிரி வி ஹேவிங் 77% ஒமனுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அவங்க நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, தட் இஸ் அவர் இம்போர்ட்டர். அதில் 77.8% டேரிஃபை நம்ம குறைக்க இருக்கோம் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு இந்தியாவில் வர்றதுக்கு. ஸோ தே வில் கெட் த ஆக்சஸ் ஆஃப் 94.8% அண்டர் தி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கேட்டகரியில் வருது. ஆல்ரெடி சொன்னேன் FTAன்றது இட்ஸ் அ நெகட்டிவ் லிஸ்ட். எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பண்ண மாட்டோமோ அதான் லிஸ்ட்டில் வச்சுருப்போம். மற்ற ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு RCEP நம்ம அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணலை, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அதுக்கான ரீசன் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்றதுக்கு இட்ஸ் அன் ASEAN + 6 countries. ASEAN + 6 ஃப்ரீ ட்ரேடிங் வித் ஏஷியன் கண்ட்ரி, சவுத் கொரியா, ஜப்பான், ரஷ்யா, இந்த கண்ட்ரிஸ், USA இதெல்லாமே இதில் வருவாங்க. 6 countries, ஆஸ்திரேலியா எல்லாமே வரும். ஸோ இந்த 6 countries இருந்து நம்ம வெளியில் வந்தோம். இப்போ ASEAN + 5 தான் RCEP. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஃப்ரீ ட்ரேட் கேட்டாங்க. நம்ம ஃபார்மர்ஸ் வந்து இப்போ டைரி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃப்ரீயாக கம்மியான ரேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி வந்து டைரியில் ரொம்ப டெவலப்டான கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா. அப்போ டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அனுமதி கொடுக்கல. ஸோ வி கேம் அவுட். அவங்க ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வி கேம் அவுட். அதே மாதிரி ஒமன் கூட நம்ம ட்ரேடிங் இந்த அக்ரிமெண்ட் பண்ணும்போது சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் லைக் திஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அவங்க எந்த ஒரு கன்செஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம 2 பேருமே அந்த சென்சிட்டிவ் மேட்டர்ஸை வெளியில் வச்சுருக்கோம். தட் வில் பி இன் த நெகட்டிவ் லிஸ்ட் கேட்டகரி. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஆர் தேர், வாட் வி ஆர் இம்போர்ட்டிங், டிஸ்பிளேஸ். நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடியது பித்துமினஸ் சப்ஸ்டன்சஸ், ஃபெர்டிலைசர்ஸ், டிஸ்பிளே த PDF. ஓகே, ஹியர் ஃபெர்டிலைசர்ஸ், அதோட வேல்யூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், அது மாதிரி ரேர் எர்த் மெட்டல்ஸ், ட்ரேட் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டெஃபிசிட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினரல் ஃபியூவல், இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், மெஷினரி. மினரல் ஃபியூவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்புறது, க்ரூட் ஆயிலை வாங்கிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம இன்ஜின் ஆயில்ஸாக மாற்றி கொடுக்குறது, ரிஃபைன்டு பெட்ரோலியமாக கொடுக்குறது, ரிஃபைன்டு பார்ட்டிகிள்ஸ், ரிஃபைன்டு ஆயில்ஸ் நம்ம வெளியில் கொடுக்குறது ரிஃபைனரிஸ் மூலமாக. மெஷினரி பார்ட்ஸ், ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்கள் ஒமனுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ரேர் எர்த் மெட்டல்ஸ் எல்லாம் அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்புறம் செக்டரல் ஆப்பர்ச்சுனிட்டினா நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டாப்பில் இருக்கும். அது வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஆட்டோ பார்ட்ஸ், அப்புறம் ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அது மாதிரி ஜெம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ், லெதர், ஆக்ரோ, பார்மா, சர்வீசஸ், ஐடி, ஹெல்த், எஜுகேஷன், இதெல்லாமே நம்ம வந்து அங்கே நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்க முடியாது. சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றது. அது மாதிரி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய இருக்காங்க, இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உமனுக்கு தேவையான ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நம்ம இதன் மூலமாக கொடுக்க முடியாங்க ஃப்ரீயாக. அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் நான் டேரிஃப் பார்ட்னர்ஷிப், தட் இஸ் மேரிடைம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, ஃபுட் செக்யூரிட்டியில் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இங்கே டெவலப் பண்ணுறது, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியாவில். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து டைவர்சிஃபைங் இம்பார்ட்டன்ஸ் இந்த செப்பா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிசிசியில் 2வது கண்ட்ரி கூட பண்ணுறோம். இட் வில் பூஸ்ட் தி ட்ரேட் அண்ட் பூஸ்ட் தி டைவர்சிஃபிகேஷன். நம்ம வந்து ஒரு கண்ட்ரி டிபெண்ட் பண்ணியிருந்தோம், இப்போ ரஷ்யாவுக்கு மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா வார் வரும்போது பாதிக்கப்படுது. யூஎஸை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தானா யூஎஸ் திடீர்னு நம்ம மேலே டேரிஃப் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டைவர்சிஃபை பண்ணுற யூரோப்பியன் கண்ட்ரி, ஏன்னா யூஎஸ் சொல்கிறதா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு கேட்கும், தே வில் ஆல்சோ புட் டேரிஃப்ஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்காக வி ஆர் டைவர்சிஃபைங் அவர் ரிஸ்க், ட்ரேடை வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறோம். கேட்வே ஃபார் என்டையர் வேர்ல்டு, அதில் மெயினாக வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு டயக்ராம் காமிச்சிருந்தேன். இட் வில் பி லைக் திஸ். ஸோ இங்கே எம்என் வருது, இங்கே ஒமன் வருது. ஸோ இங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வரும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். அப்புறம் இங்கே பாபேல் மந்தே போகிறோம். ஸோ இந்த இடத்துல வி ஹேவிங் எ நேவல் பேஸ், டுக்கும் போர்ட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி எம்ஜி நரேகா ஸ்கீம். ஆல்ரெடி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இது இப்போ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த பில்லு. ஸோ ஜஸ்ட் பாஸ் இட். ஓகே, எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட். தென் 2005 it was passed. அது மாதிரி இப்போது விக்ஷித் பாரத், கிராமீன் ரோஷ்கார் आजीविका मिशन, गारंटी, दिस इज गारंटी जी राम जी. अच्छा गांधी, ओके गुड. நேம் எழுதிட்டு தான் நம்ம டெஃபினிஷன் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன், அப்ரிவேஷன்ஸ். ஓகே, ஸோ லிசன். ஸோ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு எம்ஜி நரேகாவில் சொல்லியிருந்தேன் 100 days ஆஃப் ஒர்க். இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன். அது நான் என்னன்ற சொல்கிறேன், அதுக்கப்புறம் வி வில் எக்ஸ்பிளைன். ஸோ இங்கே 100 daysன்றது டிசாஸ்டர் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ட்ராட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து 50 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க அப்படின்றப்ப 50 days எக்ஸ்டென்ஷன். ஸோ மோஸ்ட்லி தே வில் கெட் தி 150 daysக்கான ஒர்க் வந்து கிடைக்கும். இதில் வந்து உமன் 1/3 வந்து உமன் கொடுக்கணும். அப்புறம் வேலை கேட்டு 15 நாளில் 15 daysல they need to give work. அப்படி கொடுக்கல அப்படின்னா அலோவன்சஸ் கொடுக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்சஸ் நீட்ஸ் டு பி கிவன். அதுக்கு பிறகு இம்பார்ட்டண்ட்டாக அன்ஸ்கில்டு ஒர்க், இது அன்ஸ்கில்டு லேபர். அப்போது லைக் எல்லாருமே இதில் கலந்துக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன். டிமாண்ட் ட்ரிவன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் there is a uncertainty கிரியேட் ஆகுது, வேலை வாய்ப்புகள். இப்போ மான்சூன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மான்சூன் இல்லைன்னா மழை இருக்காது. ஸோ தட் இஸ் மான்சூன். மான்சூன் இல்லை அப்படின்றப்போ there will be agricultural ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது. ஏன்னா we are dependent on rain for agriculture. அப்படி இல்லை அப்படின்றப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலைக்கு கேட்பாங்க. ஸோ பட்ஜெட்டில் வந்து இப்போ ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 10,000 கோடி அனௌன்ஸ் பண்ண, இப்போ 1 lakh crore வச்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண 1 lakh crore வச்சுக்கோங்க. அதுக்கான ஒர்க் ஆல்ரெடி முடிச்சாச்சு அப்படின்றப்போ இப்போ திருப்பி வேலைக்கு நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ the government need to give supplementary grant வந்து கொடுக்கணும். சரியா? சப்ளிமெண்ட்ரி அமௌண்ட் ஃபண்ட் ஷுட் பி ரிலீஸ்ட். தட் இஸ் கிராண்ட் வி ஸ்டடிட் இன் பட்ஜெட். அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும், அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு அதை கொடுக்கணும். பட்ஜெட் கேப் கிடையாது இதுக்கு எம்ஜி நரேகாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை மாற்றிருக்காங்க. ஸோ திஸ் அன் இஷ்யூ. டிமாண்ட் ட்ரிவன்லேருந்து சப்ளை கன்ஸ்ட்ரைன்ஸில் வருது அப்படின்னா வேலைக்கு இவ்வளோ ரூபா அலோகேட் பண்ணால் அதுக்குள்ளே வேலையை முடிக்கணும். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா அலோகேஷன் கிடையாது.
தட்ஸ் அ மெயின் ப்ராப்ளம். அப்புறம் டெமோக்ரஸி நான் அது சொல்கிறேன். அப்புறம் இங்கே மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ இட்ஸ் அ சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம் ஆன் தி லேபர். 75% மெட்டீரியல் காஸ்ட்டும் ஸ்கில்டு ஒர்க் அப்படின்றப்போ இதுக்கான செலவுகள் அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. மற்ற 25% ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணோம். இது வந்து 100% வேஜஸ் வந்து 100% கிவன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்கே அப்படியே மாறுது. இங்கே 100ன்றதை 125 மாற்றுறாங்க, 125 டேஸ். அப்புறம் டிமாண்ட் ட்ரிவனை வந்து சப்ளை மாற்றுறாங்க, சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸில் கொண்டு வராங்க. தட் இஸ் பட்ஜெட் கேப். பட்ஜெட் கேப், that is normative allocation. This is normative allocation, this is demand driven. இங்கே மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே சேம் தான். அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் இருக்குது, 15 டேஸ் கொடுக்கல அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ். 1/3 உமன் பார்ட்டிசிபேஷன் இருக்குது, அன்ஸ்கில்டு லேபர்ஸ் தான். ஆனால் இங்கே என்னென்னா 100% கிடையாது. சிஎஸ்பி இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் வந்துட்டு சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக மாறுது. சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா 60:40 நார்மல் ஸ்டேட்ஸுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60% ஃபண்டிங் பண்ணணும், 40% ஃபண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ யூனியன் டெரிட்டரி வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், வித் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா இதான் ப்ரொசீஜர். வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா 100% நீட் டு பி ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி 90:10 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், ஹிமாலயனில் ஒரு 5 ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸ் இப்போ லடாக்கும் அதில் சேரும், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக். ஸோ அவங்களுக்கு 90% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்லி 10% ஃபண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஒன்று இப்போ சப்ளையாக மாற்றிருக்காங்க, டிமாண்ட் ட்ரிவன் மாற்றிருக்காங்க. அப்புறம் இது 125 டேஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஜாபு சேலரி கொடுக்குற வந்து 15 டேஸில் வந்து வரும். ஆனால் 15 டேஸில் எல்லாம் மாதக்கணக்காக வராது. இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா வீக்லி பேமெண்ட்ஸ், இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அவங்களுக்கு, வீக்லி பேமெண்ட். அது மாதிரி இங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் பாஸ் கிடையாது. அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சீசனில் லேபர் இல்லை, எம்ஜி நரேகாவுக்கு வேலைக்கு போவாங்க எல்லோரும். அப்போ கிராமங்களில் ரூரல் எக்கானமி வந்து பாதிக்கப்படும். பொருளாதார அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கவங்க வேலைக்கு ஆள் கிடைக்காது, அதனால் மைக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டைம் பீரியடில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 60 நாளைக்கு பாஸ் பண்ணலாம். இப்போ எந்த ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் அறுவடை நடக்கும், இந்த க்ராப் அப்படின்னு அந்த டைம் பீரியடில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் பாஸ் இட். அதை வந்து எந்த வேலையும் கொடுக்க தேவை கிடையாது. ஸோ இது ஒன்று ரொம்ப பெனிஃபிட்டட். ஏன்னா ரூரல் எக்கானமி வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அங்கே இல்லை அப்படின்றனால. நிறைய இந்த ரூரல் எக்கானமியில் லேபர் காஸ்ட் அதிகமானது காரணம் எம்ஜி நரேகா தான். இப்போ 1000 rupees ஒரு நாளைக்கு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு மெயின் காஸ்ட் இதுதான். ஸோ அதனால் இட் வில் ஹெல்ப். ஆனால் சில சேஞ்சஸ், இந்த பேர் தான் இந்த மகாத்மா காந்தி நேமை மாத்திரம் தான் இஷ்யூவில் இருக்குது. அப்புறம் டிபிஎஸ்பி. ஸோ இது எங்கேருந்து நம்ம ரைட் டு ஒர்க் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 41. ஸோ இட் வாஸ் மென்ஷன்ட் இன் தி டிபிஎஸ்பி. ரைட் டு ஒர்க் should be given. அப்புறம் எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ், அலவன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் கொடுக்கணும், விதவைகளுக்கு பென்ஷன்ஸ், இதெல்லாமே இந்த கேட்டகரியில் தான் கொடுக்கப்படுது. ரைட் டு ஒர்க்குன்றது அக்கார்டிங் டு தி எக்கனாமிக் கெப்பாசிட்டி நீட் டு பி கிவன். அதன் அடிப்படையில் தான் இது உருவாக்கப்படுது. அண்ட் தென் 2005 தான் இது இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வராங்க. திஸ் இஸ் த ஒன்லி டிபிஎஸ்பி கிவ்ஸ் எ ஜஸ்டிசியபிள் மேட்டர். அப்படின்னா ரைட் டு ஒர்க்குன்றது இங்கே ஜஸ்டிசியபிளாக கொண்டு வந்திருக்காங்க. டிபிஎஸ்பி நார்மலி நான் ஜஸ்டிசியபிள் இல்லையா, இதை நீங்கள் எக்ஸாம்பிள்ஸுக்கு பயன்படுத்தலாம் எக்ஸாம்ஸில். பட் இந்த ஆர்டிக்கிளில் இன்ட்ரடியூஸ் பண்ண எம்ஜி நரேகா முன்னாடி இப்போ விக்ஷித் பாரத் இல்லை, இந்த ஸ்கீம் இல்லை, இந்த ஸ்கீம் வந்து ஜஸ்டிசியபிள். ஹவ் இட் இஸ் ஜஸ்டிசியபிள்? இப்போது உங்களுக்கு 15 டேஸில் ஜாப் கிடைக்கலன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி உங்களுக்கு வறட்சிகள் ஏற்படுதுன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் டிமாண்ட் ட்ரிவன் கான்செப்டில் they need to increase supplementary budget, சப்ளிமெண்ட்ரி ஃபண்டு வந்து கொடுக்கணும். அதனால் ஒரே ஆர்டிக்கிள் பை அ ஸ்டாட்யூட்ரி இட் இஸ் கன்வெர்டட் டு ஜஸ்டிசியபிள். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் இந்த ஆர்டிக்கிளை நான் திருப்பி சொல்கிறேன். இதெல்லாம் நார்மல் திங் தான். இந்த சப்ளை டிமாண்டு, டிமாண்ட் ட்ரிவன், சப்ளை ட்ரிவன், தட் இஸ் டிமாண்ட் ட்ரிவன், அது இம்பார்ட்டன்ட் நம்ம இப்போ சொன்னதில்.
வீக்லி பேமெண்ட் நான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ பில் வந்து பாஸ் ஆயிருச்சு, இனிமேல் அது ரூல்ஸாக மாற்றி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்கும்னா, இந்தியாவில் ஒர்க்கர் கம்போசிஷன் எடுத்தால் 86% இதில் ஒர்க் பண்ணுறவங்க புவர் பாப்புலேஷன். விசிபிள் ரைட்? 86% the working population is poor population, poorer population. Schedule caste எடுத்துக்கிட்டிங்கன்னா 18%. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில். 19% ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஜிடிபி அலோகேஷன் இதுவரைக்கும் எம்ஜி நிறையாவுக்கு பண்ணது வெறும் 0.2% ஆஃப் அவர் ஜிடிபி, ரொம்ப கம்மி. அதனால் இது ஒரு பெரிய இழப்புன்னெலாம் சொல்ல முடியாது. they need to give டிமாண்ட் ட்ரிவனு கொண்டு வரணும், நாங்கள் கொண்டு வரோம். அது மாதிரி இதில் எல்லாமே வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கு தான் பண்ணுற ஒர்க்கும் டெவலப்மெண்டல் பேசிஸில் இருக்காது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து எல்லாமே டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். அசர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இது அசர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறத சீரமைக்கிறது தான். இது அசர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறாங்க, புதிய அசர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இட் வில் பெனிஃபிட் ஃபார் இந்தியா. விக்ஷித் பாரத் 2047 இந்தியா வந்து டெவலப்டு கான்செப்ட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி ரூரல் எக்கானமி மாறிடுச்சு, மாடர்னைஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் பழைய 2005 வச்ச சட்டத்தை வச்சு இன்றைக்கி நம்ம பண்ண முடியாது அப்படின்றத மாற்றிருக்காங்க. அப்புறம் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சோஷியல் ஆடிட்டிங் ஆல்ரெடி இட் வாஸ் தேர். அப்புறம் அட்டண்டன்ஸ், பயோமெட்ரிக் இதெல்லாமே வந்து திருப்பியும் கொஞ்சம் இனோவேட்டிவாக பண்ணுறாங்க பயோமெட்ரிக் கேட்டகரியில். ஸோ தட்ஸ் அபவுட் த திங். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். 10,320 கோடி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபாவில் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கேட்டதில், அன்ஸ்டார்டு கொஸ்டின். ஓகே, ஸோ இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இந்த ஸ்கீமை மட்டும் தெரிஞ்சப்போ தான் அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துகிறது. தட் இஸ் மில்க் ப்ரொடக்ஷனை கெப்பாசிட்டிங்கிற, பீஃப் ப்ராசஸிங், தட் இஸ் மீட் ப்ராசஸிங், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டு ஃபுட் ப்ராசஸிங் கேட்டகரியில் இது டைரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, ஐஸ்கிரீம்ஸ் க்ரியேட் பண்ண, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறதுக்காக கம்பெனிஸ், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், இண்டிவிஜுவல் கேன் அப்ளை ஃபார் இட். அதுக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா, அவங்க வந்து இதை அப்ளை பண்ணும்போது they need to invest 10% of the project. 90% லோன் கொடுப்பாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% கவர்மெண்ட் வில் பே. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். கிரெடிட் கேரண்டி வந்து நபார்டு கொடுக்குது. யாராவது பே பண்ணலைன்னா அது ப்ரீடு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, அனிமல் ஃபீடு பிளான்ஸு க்ரியேட் பண்ணுறது, அனிமல் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, மீட் ப்ராசஸிங், டைரி ப்ராசஸிங், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், தட் இஸ் சீஸ் பண்ணுறது, பட்டர், இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணுறதையும் பண்ணலாம். ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரியானது அப்படி பண்ணுறது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து பெரிய எக்கானமியாக மாறும். இப்போ ஆஸ்திரேலியா வந்து எவ்வளோ சீப்பாக அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவும் மாறும். ஏன்னா இந்தியாவும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் நாடு தான். அதான் அதை வலுப்படுத்துறது தான் இதை பண்ணுறாங்க. ஆப்ஜெக்டிவ் எடுத்துனா பெட்டர் ப்ரைஸஸ் ஃபார் மீட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் மில்க் அதிகமாகும். ப்ராசஸிங் பண்ணுறதுனால டியூரபிலிட்டி அதிகமாகும் அந்த ஃபுட்டோடது. ஸோ தீஸ் ஆர் த திங். என்டர்பிரினர்ஷிப், வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். இது வந்து இப்போ இதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுத்ததில், அந்த சப்சிடி கொடுத்ததில் 10,000 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். தட்ஸ் அபவுட் த இம்ப்ளிமெண்டட் பை தி அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கீழே வரும். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். தட்ஸ் ஆல். El Nino is there. Okay. So the next article is El Nino. El Nino வந்து திருப்பியும் 2026 அக்கர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லானினா முடிஞ்சு. ஸோ லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் இஸ் லானினா இயர். ஸோ இது என்ன அப்படின்னா, பசிபிக் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய தெர்மல் டிஃப்ரென்ஸ், ஓஷியானிக் இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய தெர்மல் டிஃப்ரென்ஸை வச்சு தான் இது கேல்குலேட் பண்ணப்படுது. தட் இஸ் அன் ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் அமெரிக்காவில் பெரு இந்த ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் அ சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இக்குவேட்டரில். ஸோ இது ஜியாகிரஃபி படித்தவங்களுக்கு தான் புரியும். ஸோ இக்குவேட்டரில் யூ ஹேவிங் 2 ட்ரேட் விண்ட்ஸ் மீட் ஆகும். இந்த இடத்துக்கு பேர் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனுன்னு பேர். இட்ஸ் அ ப்ரெஷர் பெல்ட் கான்செப்ட். இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனில் இந்த மீட் பண்ணக்கூடிய இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இந்த வழியாக தான் பாஸ் ஆகும். அது மாதிரி
இங்கேயும் வரும், இந்தியா இதுக்கு மேலே வரும். இந்த விண்ட் வந்து இப்படி பாஸ் ஆகுறதுனால என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த ஏரியாவில் சர்ஃபேஸ் வாட்டர் வில் பி a warm water. This warm water will be taken here. இங்கே வந்து வார்ம்னஸ் க்ரியேட் பண்ணும். இங்கே அதிகமான சூடு தண்ணி ஆல்ரெடி இருக்கும், இங்கேருந்து ஹீட்டு. அப்போ இங்கேருந்து வேக்யூம் க்ரியேட் ஆகுறதுனால இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அந்த பக்கம் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய வாட்டர் வில் பி அப்வெல், மேலே வரும். ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய கோல்டு கரண்ட்டும் இங்கே வரும். திஸ் இஸ் போலார் ஏரியா. ஸோ இங்கேருந்து மேலே வரும். சரியா? இங்கே வந்து ஃபில் ஆகும். ஸோ இங்கே கோல்டாகவும் இங்கே வார்மாகவும் இருக்கும். ஸோ தேர் வில் பி a cycle created, that is an evaporation created and the cloud formation here and rainfall in this area. இந்த பக்கம் rainfall இருக்கு, ஏன்னா convection process நடக்கும். இந்த பக்கம் there will be no convection because the cold air sinks down. இங்கேருந்து போகக்கூடிய cold air இங்கே sinks ஆகும். This is called as Walker circulation பேர். இது நார்மலாக நடக்கக்கூடியது. this is a normal time period. So when எல்லினோ அக்கர் ஆகுறதுன்னா என்ன அப்படின்னா இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் 2 வருஷம் இல்லைன்னா 7 வருஷம் ஒரு வாட்டி வரக்கூடியது ரிப்பீட்டடாக. இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து கொஞ்சம் வீக்கனிங் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக அடிக்கும். அப்போ இட் won't have the capacity to carry the water from here to here. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சூடு தண்ணி அங்கேயே இருக்கும். அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் வரக்கூடிய தட் இஸ் கவுண்டர் இக்விட்டோரியல் கரண்ட். அங்கேருந்து ஹீட் வாட்டர் இந்த பக்கம் வரும். அப்போ இங்கே ஹீட் அதிகமாகும், இங்கே வந்து கோல்டு க்ரியேட் ஆகும். ஸோ திஸ் ஏரியா இஸ் ஃபில்டு வித் கோல்டு வாட்டர், திஸ் ஏரியா இஸ் ஃபில்டு வித். அப்போ இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் இங்கே நடக்கும். ஸோ இங்கே க்ளவுட் ஃபார்மேஷன், இங்கே க்ளவுட் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ ரெயின்ஃபால் வில் அக்கர் இன் திஸ் ஏரியா. ஸோ இது ஆஸ்திரேலியா போகிற இந்த ஏரியாவில் வந்து ஃபிஷ்ஷிங் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி. கோல்டு கரண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டீஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே அஃபெக்ட் ஆகும். அட்டகாமா டெசர்ட் இஸ் தேர். ஸோ அங்கேருந்து மணல்கள் அதிகமாக கடலுக்குள்ளே போய் சேரும், ஏன்னா ஃப்ளட்டட் அதிகமாகும், மழை சிவியராக பெய்யறதுனால. இந்த பக்கம் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் லேண்ட்ஸு. அது மாதிரி இந்தியா நாட்டுக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து வராது. சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்தால் தான் உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனும் அங்கே வரும். ஸோ அதுவும் பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராட், பஞ்சம் இருக்கும். நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர் கண்டினியூ ஆச்சுன்னா விவசாயம் கம்மியாகும், மழையை நம்பி இருக்கிறதுனால. ஸோ இந்த எஃபெக்ட்னால உங்களுக்கு எல்னினோ வந்து பெரிய அளவில் உங்களுக்கு சிவியர் அஃபெக்ஷன். ஒரு பக்கம் பயங்கரமான பேய் மழை இருக்கும், இன்னொரு பக்கத்தில் மழை இருக்காது. நார்மலாக மழை இருக்கக்கூடிய பகுதி அக்ரிகல்ச்சர் டிபெண்ட்டாக இருக்கும். அந்த ஏரியாஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் ட்ராட்ஸ் க்ரியேட் ஆகும், ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமாகும். இந்தியா போன்ற நாடுகள் அக்ரிகல்ச்சரில் வானத்தை பார்த்து நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் மழைக்காக. ஸோ அந்த நாடுகளும் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி வில் கெட் அஃபெக்டட். ஸோ இது நீ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வி நீட் டு வெயிட் அண்ட் சி வெதர் இட் வில் கம் ஆர் நாட். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா இந்த மூமெண்ட்டை வச்சு கணிப்பாங்க. இப்போவே அந்த மூமெண்ட் ஸ்லோ ஆச்சுன்னா இனி ஃபியூச்சரில் இன்னும் ஸ்லோ ஆகும் அப்படின்னு கணிப்பாங்க. ஸோ தேட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். Now we will move on to the MCQs. So question number 1. With Aravalli, reference to Aravalli range, which of the following statements is are correct? The Aravalli range passes through Gujarat, Rajasthan, Haryana and ends in Delhi. Statement number 2, it is the oldest mountain range in India, acting as a natural barrier, preventing the eastward expansion of the Thar Desert. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, consider the following statements. Statement number 1, a trade deficit occurs when a country's total exports of goods and services exceed its total import. Statement number 2, a merchandise trade deficit is a major component of the CAD, current account deficit, although it can be offset by a surplus in services trade and remittances. Statement number 3, a trade deficit is always detrimental to an economy as it indicates a lack of industrial competitiveness. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 1 and 3 only, C, 2 and 3 only, D, 2 only. Question number 3, exercise Desert Cyclone, recently seen in the news, is a joint military exercise between India and which of the following countries? Options are A, Saudi Arabia, B, United Arab Emirates,
C option Oman, D option Qatar. Question number 4. Consider the following statements regarding the Atomic Energy Act 1962 and proposed sustainable Shanti Bill, sustainable harnessing of advancement of nuclear energy for transforming India. So that's a part of question. First statement on the கீழே இருக்கு. Statement number 1 என்றது first statement. Statement number 1, the atomic energy 1962 allows for substantial private sector participation in the operation of nuclear power plants. Statement number 2, the Shanti Bill aims to modernize the liability architecture by clarifying operator supplier responsibilities and aligning them with global norms. Which of the statements given above are correct in respect of the above statements? Statement number options are A. Both statement 1 and statement 2 are correct, and statement 2 is the correct explanation for the statement 1. B option, both statement 1 and statement 2 are correct, and the statement 2 is not correct explanation for statement 1. C option, statement 1 is correct but statement 2 is incorrect. D option, statement 1 is incorrect but statement 2 is correct. So that's all. Next, question number 5. Regarding the administration of MG Narega, consider the following statements. Statement number 1, the wage, it's an old MG Narega. The wage and the material ratio is maintained 60:40 at the district level. Statement number 2, the social audits by Gram Sabha are mandatory to ensure accountability. Statement number 3, unemployment allowance must be provided if the work is not provided within 30 days of demand. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Now we will see the answers for the previous. Question number 1, answer is A. Question number 2, answer is A. Question number 3, answer is B. Question number 4, answer is D. Question number 5, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.